ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்துட்டு ஆர்சிபியும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கு இல்லையா ஐபிஎல்ல. ஸோ அதுக்கான முன்னிலை அப்படின்ற மாதிரி இப்போது எப்படி இருக்க போகுது மேட்சஸ் அப்படின்றது சும்மா ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்க. 10 ஓவர்ஸ் மேட்ச் தான் போட போகிறோம், ரொம்ப லாங்காக இருக்க விரும்பலை. ஸோ அப்படியே உள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆர்சிபிக்கு 2 பேருக்குமே லைனப்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ராம்ப்ரோவும் தருணும் தான் வச்சாங்க. தருண் வந்து சன்ரைசர்ஸ்க்கும் இவன் வந்துட்டு ராம்ப்ரோ வந்துட்டு இதுக்கு வச்சார், ராயல் சேலஞ்சர்ஸ்க்கு வச்சார். ஸோ இது வந்துட்டு இதான் லைனப்பு பார்த்துக்கோங்க. இம்பேக்ட் பிளேயர்லாம் வராது, ஏன்னா அஃபிஷியலாக இம்பேக்ட் பிளேயர் வந்துட்டு கேமில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷன் நமக்கு அவைலபிளாக இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் டீம் வச்சுருக்கோம். ஸோ இம்பேக்ட் பிளேயர் இல்லாமல் நம்ம பண்ணுறோம். அண்டு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸு இவங்க பண்ணி இந்த லைனப் வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு வெங்கடேஷர் ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி. ஸோ அது பார்ப்போம். அது இல்லாமல் ரொமாரியோ ஷெஃபர்ட், டிம் டேவிட் 2 பேரும் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இன்னைக்கு துஷாரா உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் வந்து இன்ஜுரியா இல்லை அன்அவைலபிளாயா? அவைலபிள் கிடையாது. அவைலபிள் கிடையாது. இன்ஜுரி 2 மேட்ச் கிடையாது. இன்ஜுரி 2 மேட்ச் கிடையாது. ஸோ தருணையும் ராம்ப்ரோவை வெல்கம் பண்ணிடலாம், வாங்கப்பா. வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பக்கம் டீமில் பார்த்தீங்கன்னா இவங்க யாரோ ஒருத்தர் இவருக்கு இன்ஜுரியா, பேட் கமின்ஸ்க்கு இன்ஜுரி போல. ஸோ அதனால பிரைடன் கார்ஸ் ஆட வச்சுருக்கோம். அப்புறம் வேற யாருக்கோ கூட கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, இஷான் கிஷன் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்சிபிக்கு எப்பவும் போல ரஜத் பத்திதார் தான். ஸோ ஓகே, லைனப் பற்றி ரொம்ப பேசுகிறேன்னா நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ மேட்சுக்குள்ளே போவோம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஹியர் வி கோ. லோடிங் டைம் கொஞ்ச நேரம் எடுக்க தான் செய்யும். இது ஆர்சிபி ஜெயிப்பாங்களா இல்லை எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாங்களான்னு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச் ஏ தான் ஆட போகுது. நான் எதுவும் இப்போ ப்ளே பண்ண போகிறது கிடையாது. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஏ தான் ப்ளே பண்ண போகுது, ஆர்சிபிக்கும் ஏ தான் ப்ளே பண்ண போகுது. 10 ஓவர்ஸ் மேட்ச் தான் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸை போட்டுருங்க. இப்போவே போடுங்க, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் போடக்கூடாது. ஓகே கைஸ், 7:30 மேட்ச் தான் வச்சேன் கேமில். பட் ஏன் வெயில் அடிக்குதுன்னு தெரில. அது கிரவுண்டோட ப்ராப்ளமா என்னன்னு தெரில. கிரவுண்டு வேறு வந்துட்டு நம்ம ஆர்சிபி கிரவுண்டு வைக்க முடியல, சும்மா கஸ்டம் கிரவுண்டு தான் வச்சுருக்கோம். கஸ்டம் கிரவுண்டு ஐபிஎல் கிரவுண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆர்சிபி கிரவுண்டு ஏன் வைக்க முடியலன்னா லைசன்ஸ் பண்ணல, ஆர்சிபி டீமே லைசன்ஸ் பண்ணல இதில் கேமில். அன்ஃபார்ச்சுனேட்லி கிரிக்கெட் 26 இஸ் ஃபெயிலிங் ஆன் தட். அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இப்போதைக்கு கேம் வேறு ரொம்ப நாளாக நான் பார்க்கல, என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. அப்டேட் ஒரு 10 நாள் முன்னாடி வந்ததா? இதுக்கு முன்னாடி எப்பயா வந்தது? ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு லைவ் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போடல எதுவும். பார்ப்போம். ஃபைனல் போட்டதுன்னு நினைக்கிறேன் கடைசியா. ஆமாம். ஸோ மதியானம் மேட்ச்னே நினச்சிக்கோங்க. நான் 7:30 தான் போட்டேன், இது வர மாதிரி தெரில. ஸோ இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, விராட் கோலி இங்கே வந்து 2 டாட் பால் ஆடி இருக்காரு. அடிப்பாரா? எஸ்ஸுங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆஃப் த மார்க் வித் சிங்கிளா டபுளுங்க. குவிக் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். விராட் கோலி இருந்தாலே 2 ரன் ஓடுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க. தருணோட ப்ரெடிக்ஷன். எனக்கு வந்து அவருக்கு நான் என் டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, எஸ்ஆர்ஹெச்சுக்கு தருண் வச்சதுனால தருண் சப்போர்ட் பண்ணுவாராம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஓகே, நீ ராம்ப்ரோ? என்னோட இதுபடி சின்னசாமியில மோஸ்ட் ப்ராபபிலி சேசிங் டீம் தான். ஸோ சேசிங் தான் வின் பண்ணும். ஸோ 2 பேருமே எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். சொல்ல முடியாது, ஏன்னா ஆர்சிபி கிட்ட வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பெட்டர் பவுலர்ஸ் இருக்காங்க. எஸ், பெட்டர் பவுலர்ஸ் இருக்காங்க. தருண் சொன்னாலும் எனக்கு என்னமோ வந்துட்டு சேசிங் டீம் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். என்னோட ஃபேவரட் டீம் ஆர்சிபி. அதாவது ஃபேவரட்னா டாப் 3 ஃபேவரட்ஸில் ஆர்சிபி இருக்கும். பட் ஸ்டில் நான் ஆர்சிபி பக்கம் இன்னைக்கு மேட்ச்சில் நானும் போக மாட்டேன். சேசிங் டீம் தான் வின் பண்ணணும்னு தோணுது. பார்க்கலாம். அப்போ நான் ஆர்சிபி பக்கம் போய்க்கிறேன். போய்க்கோங்க. மேபி 150 can be a defending total. 150யா? எது 10 ஓவரில் 150யா? 115. 115. எஸ், 115னா ஒரு மாதிரி டிஃபெண்டிங் டோட்டலாக இருக்கலாம். நான் எதிர்பார்த்த மாதிரியே ஓப்பனிங் சரியாக போகலங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சரியாக போக மாட்டேங்குது ஆர்சிபிக்கு. செகண்ட் பேட்டிங் தான் எப்போவுமே இந்த கேமில் ஜெயிக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். பார்ப்போம்.
இன்னைக்கு வந்துட்டு அந்த சரித்திரத்தை சம்பவமாக்குறாங்களா ஆர்சிபி அப்படின்னு பார்ப்போம் நம்ம. 18 வருஷமா கப் அடிக்காம கப் அடிச்சு வாங்கின மாதிரி இதையும் மாத்துறாங்களே கவனிக்க வேண்டிய டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இந்த வருஷம். ஷாட்டுங்க ஐயர் கிட்ட இருந்து ஷாட் வெங்கடேஷ் ஐயர் ஆன் ஃபயர். செம்ம ஷாட்டுங்க. காலத்துக்கு விட்டாம பாரியா சரியான அடி போட்டவரு தேர்ட் பால் லெக்ல போட்டு விட்டு கொடுத்தாரு. விக்கி நட்ராஜா ஷாட் ஆடிட்டாப்ல. சரியான ஷாட் லெக் சைடுல அடே கிண்டி விட்டான். ஓகே நட்ராஜா ஷாட். வாயா வாயா அடுத்த பால் என்ன பண்றா பாப்போம். டாட் பால் தான் பெருசா எதுவும் இல்ல. நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு இங்க ஹர்ஷ் தூபே. சாரி ஹர்ஷ் தூபேவா யாரு? ஆமா ஹர்ஷ் தூபே தான். ஹர்ஷ் தூபே ஏன் பின்னாடி தயால்னு போட்டிருக்கு முதுகுல சட்டையில? தூபே தூபே தான் அது. தூபேவா அப்படி இருக்கு. ஆமா गाइस மறக்காம நீங்களும் உங்க பிரெடிக்டட் 11 போடுங்க. ஆர்சிபிக்கு எஸ்ஆர்ஹெச்க்கும். எஸ் பிரெடிக்டட் 11 போடுங்க. ஆர்சிபிக்கு என்ன வரும் 11, எஸ்ஆர்ஹெச்க்கு என்ன 11 வரும் அப்படின்னு நீங்கள் போடுங்க. இந்த சீரிஸ் பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணணும்னா அப்படியே சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போதைக்கு ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சிஎஸ்கே மேட்ச் போடணும். சிஎஸ்கே vs ஆர்ஆர் போடணும். ஜடேஜா தோனி அவங்களாம் எப்படி ஆடுவாங்க அவங்களோட ப்ரெடிக்டட் 11 நாங்கள் பண்ணணும்னா நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. எஸ்னா ஓகேன்னு போடுங்க கமெண்ட்ஸில். பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் இந்த சீரிஸ் தொடர்ந்து. அப்படியே நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஓவர்ஸ் குறைக்கணும்னா கூட சொல்லுங்க, இல்லை அதிகப்படுத்தணும்னா கூட சொல்லுங்க. ஒரு 20 ஓவர்ஸ் மேட்ச் போடணும்னா கூட போடலாம். இல்லை ஒரு 5 ஓவர்ஸ் மேட்ச் போடணும்னா கூட சொல்லுங்க போடலாம். 10 ஓவர்ஸ் ரொம்ப லாங்காக இருக்கு ப்ரோ, இல்லை 10 ஓவர்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு ப்ரோனா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். பிளேஸ்மெண்ட் ஐயோ அது குயிக் ரன்னு ரிஸ்க் எடுத்து தான் ஓடினாங்க. அங்கே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி தான் ஓடினாங்க, ஆனால் ஓடிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டு சரியான ஷாட்டு பேக் ஃபுட் பஞ்சு கரெக்டாக கேப்பில் இஷான் கிஷன் செட் பண்ணிட்டு இருக்காரு ஃபீல்டை. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கேப்டனாக பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை புல்லு பத்திக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ரெடி தான். சூப்பரா ஆடுறாரு வெங்கடேஷ் ஐயர். கேம்ல நல்லா ஆடுறாரு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் உள்ளார. ஆமா சரி ஒரு நாள் கேகேஆர்ல இருந்துட்டு லாஸ்ட் டைமே பிக் பண்ண பார்த்தாங்க கடைகள. இந்த சீசன் 1/3 அமௌண்ட் எடுத்துட்டாங்க. ஆமா 24 crores வரைக்கும் ட்ரை பண்ணாங்கல லாஸ்ட் டைம். 21 நினைக்கிறேன். இந்த தடவை வந்துட்டு 21 இல்ல 23 போனா. நல்லா ஜாலியா இருந்தயா. நல்லா ஜாலியா இருந்துச்சு தெரியுமா. ஆர்சிபி எடுத்துருவானுங்க அவங்க ஸ்குவாட முடிச்சுட போறா அப்படின்னு. ஆனா நல்லதா அமைஞ்சது ஆர்சிபிக்கு அந்த வருஷம் அவன் எடுக்காதது. ஆமா அதான் நானும் சொல்றேன். சூப்பரா செட் ஆயிடுச்சு அவங்க டீம். படிக்கல் வச்சோடனே செம்மையாயிடுச்சு டீம். இத்தனைக்கு படிக்கல் வந்து ஆர்சிபி போன டைம் ஃபர்ஸ்ட் இதுலயே எடுக்கல. செகண்ட் அன்சோல்ட் ஆகி எடுத்து அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தான். ஆமா அவன் போனதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மென்ட் அந்த மயங்க கர்வால பெர்ஃபார்ம் பண்ணான். ஆமா அது வேற. போன வருஷம் எல்லாம் லக்கியா அவங்களுக்கு. எப்படி போட்டாலும் அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆச்சு தெரியுமா. எவனை விட்டாலும் சால்ட் போனா வேற ஒரு பேட்ஸ்மேன் வந்து அடிக்கிறான் அந்த மாதிரி இருந்தது. செம்ம பிளேஸ்மெண்ட் விராட் கோலி கிட்ட இருந்து. என்ன பிரச்சனைனா போன சீசன் இந்த லக்கி டெசிஷன் இல்ல. ஆரம்பத்துல ஹேசல்வுட் இன்ஜுரி. ஆமா இந்த சீசன் தயால் இல்ல, ஹேசல்வுட் இல்ல. டிம் டேவிட்க்கு ஒரு மைனர் இன்ஜுரி மாதிரி இருக்கு. அவர் ஃபார்ம் பெருசா இல்ல டிம் டேவிட் கிட்ட இருந்து. சோ எதுவுமே தெரியல. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா தெரியல. பட் இந்த வருஷம் எனக்கு என்னமோ ஷாட்டுங்க விராட் கோலி கிட்ட இருந்து. ஐயோ 6 இட் இஸ் சரியான கவர் 6. போன சீசன்ல இருக்க ஃபாரினர்ஸ் மெயின் ஃபாரினர்ஸ் 4 பேர். ஓகே உங்களோட டாப் 4 சொல்லலாமே மக்களே. உங்களோட டாப் 4 கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த சீசன் யார் டாப் 4 வருவானு நீங்க யாராவது சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் தருண் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். உங்களோட டாப் 4 ஃபார் திஸ் சீசன். எனக்கு வந்து எம்ஐ சிஎஸ்கே டாப் அந்த டாப் 4ல அவங்க ரெண்டு டீம் கன்ஃபார்ம். மூணாவது டீமா நான் வந்து என்னோட இதுல வந்து அடுத்த 2 ஸ்பாட்டுக்கு 3 டீம் ஃபைட் பண்ணுது. டிசி சிபிகேஎஸ் ஆர்சிபி. டிசி பிபிகேஎஸ் ஆர்சிபி. ஒரே ஒரு நிமிஷம் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஏத்திக்க முடியுதா? இல்ல ஃபுல்லா தான் இருக்கு. ஓகே டிசி ஆர்சிபி பிபிகேஎஸ். ஓகே நான் வந்து ஜிடிஎஸ் வந்து ரூல் பண்றதுக்கு ரீசன் அவங்களோட மிடில் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஜிடி மிடில் வீக்கா இருக்கு. டாப் 3ல பட்லர் ஃபார்ம்ல இல்ல.
அது சேம் வித் சாய் சுதர்ஷன், அவரும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு. சுப்மன் கில்லை பத்தி சொல்லவே தேவையில்ல. அண்ட் அவங்க மிடில்ல ஆளே கிடையாது. கென்ஃபிலிஸ் மட்டும் தான் ஒரே ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். மத்த எல்லாருமே அவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க கில்ல பத்தி? குஜராத்னு வந்துட்டா வேற மாதிரி ஆடுவான் என் தலைவன் தெரியுமா? இல்லண்ணா, ஒரு பேட்டர் வச்சு எதுவும் பண்ண முடியாதுப்பா. அவங்க 2 பேர் மத்தவங்க ஃபார்ம்ல இருக்குல்ல, டாப் 3 வச்சு எஸ்கேப் பண்ணாங்க. ரைட்டு. இப்போதைக்கு உன்னோட டாப் 5 சொல்லியிருக்க கரெக்டா? போ டாப் 5 சொல்லியிருக்கேன். சொல்லு டாப் 5. எம்ஐ சிஎஸ்கே டாப் 2 வந்துருவாங்க. அடுத்து டாப் 2 இல்ல, அவங்க உள்ள வந்துருவாங்க. அடுத்து டிசி, பஞ்சாப், ஆர்சிபி. டிசி, பஞ்சாப், ஆர்சிபி. அசல்வுட்டோட அவைலபிலிட்டி பொறுத்து தான் நான் வந்து ஆர்சிபி கொடுத்தேன். ஓகே, அசல்வுட்டோட அவைலபிலிட்டி பொறுத்து ஆர்சிபி வரதுக்கோ வராததோ அவங்க கையில இருக்கு. ஓகே, அவர் இன்ஜின்ல இருந்து ரொம்ப மாசம் கழிச்சு இப்பதான் ஆடுறாரு. கடைசியா அவர் ஆடினது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த்ல தான் கடைசியா கிரிக்கெட் ஆடினது. சோ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாசம் 5 ஓடு இன்னொரு 6. புரியுது பார்த்தாருன்னு ரொம்ப எலாபரேட்டா பண்ணானா சொல்லானா? பேசிக்கா சொன்னா போதும், அவர் வந்தாருன்னா பாப்போம். சரி ராம் ப்ரோ நீ சொல்லு. என்னோட டாப் 4 என்னன்னா சிஎஸ்கே, ஆர்சிபி 1 and 2 கன்ஃபார்ம். நம்பர் 3ல எம்ஐ தான். எம்ஐ எலிமினேட்டர் ஆடுவாங்க. நம்பர் 4 பிபிகேஎஸ். அப்ப டெல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. டிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஓகே, நான் அந்த ஒரு சார் டிசி கொடுக்குறேன். ஓகே, எனக்கு ஐடியா இல்லைங்க. நான் டாப் 4 சொல்லணும்னா இஷ்டத்துக்கு சொல்லுவேன். ஆனா நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணல ஐபிஎல். எனக்கு டீம்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியல. எனக்கு மறந்து போச்சு. ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபாலோவே பண்ணல. மறந்து போச்சு டீம்ஸ்லாம். சும்மா ரேண்டமா என்னோட ஃபேவரட்ஸ் வச்சு சொல்லணும்னா சும்மா ஒன்று சொல்லலாம். எந்த 3 டீம் வெளிய போகும்னு சொல்லு. வெளில போகுமா? எந்த 3 டீம் வெளில போகுமா? ஆமா, அது கூட தெரியல. எப்படி டீம் இருக்குன்னு பார்த்தாதான் தெரியும். மோஸ்ட்லி எஸ்ஆர்ஹெச் வெளில போயிடும். ஓகேவா? எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் அவுட். கேகேஆர் தெரியல, டவுட்ல வச்சுக்கலாம். ஐயோ, குணா ப்ரோ வந்து சண்டை போடுவாரு. டவுட்ல வச்சுக்கலாம். கேகேஆர் டவுட்ல வச்சுக்கலாம். குணா ப்ரோக்காகலாம் நான் டவுட்ல வச்சுக்கலாம்லாம் சொல்ல. இல்ல, நான் கேகேஆர் நான் வந்து இதே பண்ணிடுறேன். நான் கேகேஆர் வர மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். பவுலர்ஸ் நீ சொல்ற, எனக்கு தெரியல. நான் என்னோட டாப் 4 சொல்றேன். அதுல வந்து கேகேஆர் இருக்க மாட்டாங்க. பட் அவங்க வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். நான் இப்ப யார வெளியில தள்ளிடுவேன் கம்பல்சரியானா எஸ்ஆர்ஹெச் கம்பல்சரியா தள்ளிடுவேன் வெளியில. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்எஸ்ஜில இல்ல, எல்எஸ்ஜி மேல ஒரு ஹோப் இருக்கு, சின்ன ஹோப் இருக்கு எனக்கு. சோ எல்எஸ்ஜி தள்ள மாட்டேன். இவங்க பாருங்க, எல்எஸ்ஜி அண்ட் கேகேஆர் வந்து 5-6 முடிக்க ஹை சான்ஸ். பட் இன்டு பிளே ஆஃப் இஸ் வெரி டஃப். ஆனா போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. எனக்கு இன்னொரு டீம் மேல நம்பிக்கையே இல்ல. ஆர்ஆர் பத்தி எனக்கு ஒரு சிறிய கருத்து என்னன்னா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இருக்கிறார், வைபவ் சூரியவன்சி நல்லா ஆடிக்கொண்டு இருக்கிறார். பிறகுதான் தெரியல எனக்கு. என்னப்பா சான்ஸ் இருக்குது? த்ரூவ் ஜுரேல் அடிச்சாதான் உண்டு. யாரு நம்பர் 3? சொல்றது கரெக்ட் தான். பட் வந்து ஆர்ஆர் சைடு வந்து லைக் சோக்கிங் சைடு இல்லையா? அவங்க கிட்ட எட்மயர் ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. பண்ணி கொடுக்குறானான்னு கேட்டா தெரியல. அதே மாதிரி த்ரூவ் ஜுரேல் பண்ணி கொடுப்பான்ற நம்பிக்கை இருக்கு. பண்ணி கொடுக்குறானா கேட்டா தெரியல. ஸோ டவுன் மிடில் ஆர்டர், அதாவது வந்து லோவர் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், டியான் பெராகோட கேப்டன்சி எனக்கு சரியா போன சீசனே பிடிக்கல. சரியான ரன்ஸ் கொடுத்தான்ல, bowling வந்தாலே அடிப்பின்றானுங்க. அதான் அவன் கேப்டன்சில எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்கு. bowlers யார் இருக்கா அது சொல்லு ஃபர்ஸ்ட். அவங்க டீம்ல சாம் கரன், ஜடேஜா. எனக்கு ஜடேஜாலாம் வந்துட்டு
நீங்க சொல்லி நீங்க நிறைய பேர் என்ன பார்த்து இப்போ சொல்லலாம், ஏன்டா சிஎஸ்கே விட்டு போயிட்டாருன்னோடனே அவரை வந்துட்டு நீ இலக்காரமா பேசுவியா அப்படின்லாம் கிடையாது. நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், சிஎஸ்கேல அவர் இருக்கும்போதே சொல்லிட்டேன். நிறைய பேர் லைவ் பார்க்கலன்னா பார்த்துருக்கேன், என்னோட பழைய லைவ்ஸ்லாம் சிஎஸ்கேல இருக்கும்போதே சொல்லிட்டேன். ஜடேஜா இஸ் ஃபார்ம் அவுட் இன் பேட்டிங், ஓகேவா? அவர் 2023 அந்த ஒரு 2 பால் அடிச்சாரு. அந்த 2 பாலை தவிர வேற எந்த பாலுமே அவர் அடிச்சதுல படல. நீங்க 2023 ஃபைனல்ஸ் கூட பாருங்க, அந்த 2 பால் தவிர வேற எந்த பாலும் சிங்கிள் தான் போச்சு, எல்லா பாலும். ஸோ என்ன கேட்டா இஸ் நாட் இன் ஃபுல் ஃபார்ம் இன் பேட்டிங், ஓகேவா? ஸோ போலிங்னு எடுத்துக்கிட்டா இஸ் டூயிங் டீசென்ட். விக்கெட் எடுத்து தராருன்னா எப்பயாவது ஒரு 4 ஓவரில் 1 2 மேக்ஸிமம் 2 3 போன சீசனே 3 ஏதோ விக்கெட் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அவரு 30 for 2 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க அவர்கிட்ட. 30 for 2, 25 for 2 அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் ஸோ பண்ணலாம். ஒரு மாதிரி டீசெண்டான போலிங் ஸ்பெல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 1 2 6 அடிக்கணும், லாஸ்ட்ல வந்து அடிக்கணும்னா அடிச்சு கொடுப்பாரு தோனி மாதிரி. அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அவர்கிட்ட இருந்து. லைக் என்னையா தருண், என்ன பொட்டன்ஷியல் இருக்கு ஆர்ஆர் கிட்ட? அவனுக்கு பேட்டிங் பொட்டன்ஷியல் பிளஸ் அவனுக்கிட்ட வந்து ஃபினிஷர்ஸ் 2 பேர் இருக்காங்க. டானவன் பெரேரா ஒருத்தர் இருக்கான், அவனை ஆட வச்சா அவங்களுக்கு நல்ல சான்ஸ். டானவன் பெரேரா ஆட வச்சா நல்லா இருக்கும் நீ சொல்ற. இததான் பண்ணாங்க ஒரு சீசன் ஐபிஎல்ல, யாரோ ஒரு டீம் டானவன் பெரேரா ஆட வச்சாங்க, நொட்டின்னு போனான். ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆனாப்பா, 2 மேட்ச்மே நொட்டினான் தான் உட்கார வச்சாங்க நினைக்கிறேன். லாஸ்ட் சீசனா தெரியல, அவன் வந்து அவன் சவுத் ஆப்பிரிக்கா பிரீமியர் லீகோ வேற ஏதோ ஒரு லீக்லயோ பயங்கரமா ஆடிட்டு நான் சொல்றேன், வேற ஏதோ ஒரு லீக்லயோ அதுலயோ பயங்கரமா ஆடிட்டு வந்தோடனே இங்க எடுத்தாங்க. அவனை எடுத்துட்டு சரியாவே பர்ஃபார்ம் பண்ணன்னு விட்டுட்டாங்க. ஆர்ஆர் தான் நினைக்கிறேன் அது எடுத்தது. ஆமா ஆர்ஆர் தான் எடுத்தாங்க. ஆர்ஆருக்கு சரியா பர்ஃபார்ம் பண்ணல, லீவ் பண்ணிட்டாங்க. திருப்பி இந்த வருஷம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். அவன் 2024 ஆடி இருக்கான், 3 மேட்ச்ல 9 ரன். அதுதான் சொல்றேன், அந்த சீசன் தான். அதனால தான் he was dropped out. எனக்கு அப்பத்துல இருந்தே அவன் மேல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஒரு மேட்ச் பேட்டிங்க்கு வரல, மீதி 2 மேட்ச் அவன் ஆட வச்சாங்க. அது கடைசியில தான் வந்தான். எதுவும் சொல்ல முடியாது. சரி சொல்ல முடியாதுன்னு வச்சுப்போம். சரி டானவன் பெரேரா விட்டுறலாம். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஆர்ஆர் இஸ் வெல் சூட்டட் ஃபார் த டாப் 4. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னோட சைட்ல இருந்து இவங்க 2 பேரையும் நான் தூக்கிறேன். என்னோட மஸ்ட் டாப் 4ல சிஎஸ்கே நான் வைக்க மாட்டேன் இப்போதைக்கு. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கணும், சிஎஸ்கே எப்படி ப்ளே பண்றாங்க பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ளே பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்றேன், ஓகேவா? சிஎஸ்கே பத்தி சொல்ல போனா ஆர்ஆருக்கு வெயிட் பண்ணுங்க. ஆர்ஆருக்கு 2 ஃபாரின் ஸ்லாட் புக்டியா, ஹெட்மயர் அப்புறம் வந்து ஆர்ச்சர் கன்ஃபார்ம் ஆடுவாங்க, ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிற 2 ஸ்லாட் யார் ஆட வைக்க போறீங்கன்னு இருக்கு. இப்போ போன வருஷம் என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணு லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இந்தியன் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. அஸ்வினும் இல்ல, சஹலும் இல்லன்னு சொல்லிட்டு அர்சராங்காவும் தீக்ஷனா 2 பேரும் ஆடினாங்க. அர்சராங்காவும் ஆடினாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் இவனை எடுத்திருக்காங்க. யாரு? பிஷ்னாய். இன்னொரு ஸ்பின்னர் யாரோ ஜடேஜா. ஒரு ஸ்பின்னர் இந்தியன்ஸே இருக்காங்க. சோ உனக்கு வந்து ஃபாரினர் சைடுல இருந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கேப்பபிலிட்டி கிடைக்கும்ன்ற bowling கோல பேட்டிங். அதுல இப்ப சாம் கரன் ஆடுவான். சாம் கரன் ஆடுவானே வெச்சுக்கோ. சாம் கரன் what have we done in the past 3 years? Tell me about that. அந்த ஒரு நல்ல இன்னிங்ஸ் அடிச்சாப்ல, அது மேல ஒண்ணு பஞ்சாபுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் 50 அடிச்சு கொடுத்திருக்காப்ல. அத தவிர என்ன பண்ணிருக்காரு? சிஎஸ்கே போன சீசன் ஒரு 80 ஒரு 40 அடிச்சாப்ல. 6 மேட்ச் தான் போனது. எஸ் டன் அதுவும் பண்ணிருக்கா. அப்படி பேட்டிங் இருக்கு. எனக்கு கேட்டா நான் சாம் கரனோட ஃபேனு. ஐ நோ, நான் சாம் கரன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவர் வந்து பயங்கரமான பிளேயர் தான் எனக்கு தெரியும். பட் பாஸ்ட் 3 சீசன்ஸா பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஏதாவது பண்ணுவாரா பாப்போம். கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். ப்ளஸ் சாம் கரன் கேட்டா பவுலிங் போட்டாலே அடிக்கிறாங்க. அதுவும் போலிங் ரொம்ப வீக்கா இருக்கா. அப்படி பேட்டிங் ஆச்சு பரவாயில்லையா இருக்கா. பட் ஆர்ஆர் பிச்சுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். அவரோட ஸ்டைல் ஆஃப் போலிங் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, இதுவும் சொல்லுங்க. போன சீசன் சாம் கரனோட ஸ்டாட்ஸ் 5 மேட்ச் ஆடிட்டாப்ல. அதுல 114 ரன் அடிச்சிருக்காப்ல வித் ஆவரேஜ் ஆஃப் 22 135 ஸ்ட்ரைக் ரேட், ஓகேவா? அந்த 114 மேட்ச்ல
அதுல ஒரு மேட்ச் 88 அதான் ஒரு மேட்ச் 88. அப்ப அதை தூக்கிட்டா மீதி 4 மேட்ச் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அல்ல அதுவும் அந்த ஒரு மேட்ச் 88 எடுப்பாங்கன்னா டாப் 3 ஆட வச்சாங்க. நம்பர் 3 வந்து ஆடுனாங்க. அதான் சோ இப்போ வந்து என்ன கேட்டா ஆர்ஆர் அதே மாதிரி புஷ் பண்ணுவாங்களா? டானவன் ஃபெரரா நீ சொன்னல, அதுக்கு பதிலா இவனை புஷ் பண்ணுவாங்களா 1 டவுன்ல? வாய்ப்பே இல்ல, எனக்கு தெரியாது. அதுதான் நானும் சொல்றேன். இவரை புஷ் பண்ணா ரியான் பராக் நம்பர் 4 போணும். ரியான் பராக் நம்பர் 4 போனா ஹெட்மேர் வழக்கம் போது திரும்ப ஃபினிஷிங் ரோலுக்கு வரணும். சோ வெரி ரிஸ்கி டு புஷ் பண்ண மாட்டாங்க. சோ எனக்கு தெரியலப்பா. ஸோ அதை விட்டுருவோம். சரி, அந்த டாபிக் விட்டுருலாம். நம்ம வந்துட்டு இப்போ டாப் 4 நான் என்னோட பிக்ஸு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு இப்போது சிஎஸ்கே இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், ஓகேவா? தெரியாது. பிபிகேஎஸ் மஸ்ட்டு என்னோட பிக்கில், ஓகேவா? அப்புறம் வந்துட்டு கூட வந்து எம்ஐ இருப்பாங்க, ஓகேவா? மஸ்ட்டு, ஓகேவா? இவங்க 2 பேரும் என்னோட மஸ்ட்டு பிக்ஸு. கூட வந்துட்டு டிசி அண்ட் ஆர்சிபி சும்மா ஓரமாக வச்சுக்கிறேன், சிஎஸ்கே மாதிரியே வெயிட்டிங் லிஸ்ட்டில். அவ்வளோதான். மீதி எந்த டீம் சொல்லல நானு. மீதி எந்த டீம் சொல்லல நானு. எல்எஸ்ஜியும் ஜிடியும் சொல்லல, கரெக்டா? எல்எஸ்ஜியும் ஜிடியும் வந்துட்டு ஃபார் ஷூர் பூரன் வந்துட்டு எல்எஸ்ஜிக்கு பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னாலோ இல்லை சாய் சுதர்ஷன் ஜிடிக்கு பர்ஃபார்ம் பண்ணாருனாலோ அவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு டாப் 4ல ஃபினிஷ் பண்ண. எனக்கு என்னவோ எம்ஐ கூட டாப் 4 வரமாட்டாங்கன்னு சொல்ல, அதனால தான் நான் எலிமினேட்டரியே வச்சேன். ஏன்னா நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ரோஹித் சர்மா அவர் கிரிக்கெட் ஆடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஓடிஐல எப்பயோ ஆச்சு, ஓகேவா? அவர் ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரியல, அவர் பிராக்டிஸ் கூட பண்ணல, இன்னும் ஆரம்பிக்கல. அவர் போன சீசனும் பெருசா ஆடல. இல்ல எனக்கு இப்போ குவிண்டன் டிகாக் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, அதனால எனக்கு வெயிட் பண்ணு. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் வரேன். ஸ்கை ஃபார்ம்ல இல்ல, ஸ்கை ஃபார்ம்ல இல்ல. ஒண்ணு திலக்கும் ஃபார்ம்ல இல்ல, ஓகேவா? திலக்கும் வேர்ல்ட் கப்ல பார்த்தேன். ஓகே, 2 பேருமே ஃபார்ம்ல இல்ல, திலக்கும் இல்ல சூர்யாவும் இல்ல. ஓகே, ஹார்திக் பாண்டியாவும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியல bowling தவிர. கரெக்ட், சொல்லு. அடுத்து எம்ஐக்கு வந்து பவுலர் எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க. அதுதான் ஒன்லி ஹோப். நான் அதை தான் சொல்ல வரேன். நான் என்னன்னா எனக்கு பேட்டிங்லாம் பிரச்சனை கிடையாது. 150 அடிச்சா கூட டிஃபெண்ட் பண்ணக்கூடிய போலிங் இருக்கு, அட்டாக் இருக்கு. அதுவும் மெயினா வந்துட்டு பும்ரா இப்போ வந்துட்டு செம்ம ஃபார்ம்ல இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது. அவர் வார்ம் அப் மேட்சஸ்லாம் பார்க்கும்போதே நல்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கிறார். அப்படி 150 வருமா? 150 வரும், தாராளமா வரும். 150 வரும். அதுவும் நான் வந்துட்டு யார் மேல நம்பிக்கை வச்சேன் அந்த 150 சொல்றேன்னா, குவிண்டன் டிகாக் ஒண்ணு, ஃபாரினர்ஸ் மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கேன். ஒண்ணு இல்ல, எனக்கு இன்னுமே வேற அந்த நடுவுல மிடில் ஆர்டர்ல வேற இருக்காங்கப்பா பிளேயர்ஸ். சோ இவன் மிஸ் பண்ணாலும் அவன் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எல்லாம் எல்லாமே பிளேயர்ஸ் கிட்ட இருக்கு. சூரியகுமார் வந்துட்டு போன சீசன் இதே மாதிரி இந்தியா கார்னர், ஆனா மும்பைக்கு வந்தா சூரியகுமார் 500 ரன் பேங்க் மாதிரி அடிக்கிறாங்க. ஓகே 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 ஓகே, அந்த டாபிக்ல டீவியேட் ஆயிட்டோம். சரி, ஓகே. அது நீங்களும் உங்க கருத்தை உங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா அதை பத்தி பேசியாச்சு. நம்ம வந்து டாப் 4 என்னன்னு ஏதுன்னு சொல்லிருங்க. இது ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சீரீஸ்ல பண்றோன்றதுனால இந்த கேள்வியெல்லாம் கேட்குறோம். செகண்ட் மேட்ச்லலாம் நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நம்ம மேட்சுக்குள்ளே டீப்பாக போயிடலாம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 111, அதுவும் விராட் கோலி ஹாஃப் செஞ்சுரியோட செம்மையாக முடிஞ்சிருக்கு. அதாவது நாமத்தை போட்டிருக்காங்க, அதாவது வந்துட்டு நெல்சன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு ஆமாம், ஆர்சிபி டிஃபெண்ட் பண்ண 115 கேட்டிருந்தோம், 112 வந்திருக்கு டார்கெட்டாக. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. லெட்ஸ் see.